வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கையேடு 10th ஹிஸ்ட்ரியில் சிவிக்ஸில் 2வது லெசன் நடுவண் அரசு. இந்த லெசனுடைய புக் பேக் ஆன்சர் கீயை நம்ம இப்போ பார்க்கலாம். முதல் கேள்வி, நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் டேஷ் ஆவார். நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் இந்திய குடியரசுத் தலைவர் தான் நடுவண் அரசுடைய தலைவர். ரெண்டாவது கேள்வி, இந்த புக்கில் மிஸ் ஆகிருக்கு. நீங்கள் ஆல்ரெடி பழைய புக்கு வேர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா இதில் வேறு ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்வியை வாசிக்கிறேன், ஆன்சரையும் நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது கேள்வி, நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் உண்மையான நிர்வாக அதிகாரம் பெற்றவர். நாடாளுமன்ற அரசாங்கத்தின் உண்மையான நிர்வாக அதிகாரம் பெற்றவர் பிரதமர். ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அதில் ஆவண்ணா, ஆப்ஷன் ஆவண்ணாவில் இருக்கும். ரெண்டாவது கேள்வி இந்த புத்தகத்தில் இல்லை, உங்கள் கையில் அந்த கேள்வி இருந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மூணாவது கேள்வி, ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரத்தை பெற்றவர். லோக்சபா சபாநாயகர், மக்களவையின் சபாநாயகர் அவர்கள் தான் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா இல்லை வேறு மசோதாவா அப்படின்ற தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டவர் லோக்சபா சபாநாயகர். தற்பொழுதைய லோக்சபாவுடைய சபாநாயகர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஓம் பிர்லா அவர்கள் தான் இப்போது இருக்காங்க. குடியரசுத் தலைவர் தெரியும், திரௌபதி முர்மு அவர்கள் தான் தற்பொழுதைய குடியரசுத் தலைவர். அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்கள். மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள். அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக எதற்கு பொறுப்புடையவர்கள்? மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள். லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது 25 வயது. லோக்சபா தேர்தலில் போட்டியிடுறதுக்கு குறைந்தபட்ச வயது எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 25 வயது. இதுவே ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிடுறதுக்கு குறைந்தபட்ச வயது அப்படின்னு பார்த்தோன்னா 30 வயது. பஞ்சாயத்து இதில் நிற்கிறதுக்கானது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தேர்தலில் நிற்கிறதுக்கான வயது 21. குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிற்கணும் அப்படின்னா அவங்களுக்கு 35 வயது நிறைவடைந்திருக்கணும். இதுதான் இதுக்கான சரியான ரூல். அடுத்து ஐந்தாவது கேள்வி இந்த புத்தகத்தில் இல்லை. ஸோ நான் சொல்கிறேன், உங்கள் கையில் இருக்க புத்தகத்தில் இருந்தால் அந்த கேள்விக்கு ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. சட்டம் இயற்றும் நடவடிக்கைகளில் இந்திய நாடாளுமன்ற கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர். சட்டம் இயற்றும் நடவடிக்கைகளில் இந்திய நாடாளுமன்ற கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் இந்திய துணை குடியரசுத் தலைவர் அவர்கள்தான் தலைமை வகிப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஈல இருக்கும். உங்கள் கையில் இந்த புத்தகம் இருந்ததுன்னா இந்த கேள்விக்கு ஆன்சர் இ. ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். இதில் ஐந்தாவது கேள்வி, இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்றவர் அல்லது பெற்ற அமைப்பு. நாடாளுமன்றம். நாடாளுமன்றம் மட்டும்தான் இதற்கான உரிமை பெற்ற ஒரு அமைப்பு. அடுத்து ஆறாவது கேள்வி, கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையினை அறிவிக்கிறார். நிதி நெருக்கடி நிலையை அறிவிக்கிறதுக்கான விதி என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா 360. இதுவே உள்நாட்டு கலவரம் அல்லது வெளிநாடுகளுடைய ஆக்கிரமிப்பு இது சம்பந்தமாக வரும்போது நமக்கு எந்த விதியை பயன்படுத்தி அவசர நிலை அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விதி 352. அதே போல் மாநில நெருக்கடி நிலைக்கான விதி என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா 356. ஸோ 360 நிதி நெருக்கடி நிலை. அடுத்தபடியாக பார்த்தோன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். அடுத்தபடியாக பார்த்தோன்னா நம்ம இது வரைக்கும் 9 கேள்வி பார்த்துருக்கோம். அந்த புத்தகம் பழைய புத்தகமாக இருந்ததுன்னா மொத்தம் 11 கேள்வி இருக்கும். இப்போ வாசிக்கிற 10வது கேள்வியும் இதில் இல்லை. கொஷின் நம்பர் 10. உங்கள் கையில் அந்த புத்தகம் இருந்தால் இந்த கேள்வியும் நோட் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க இந்த புக்கில் சைடில் எழுதி வச்சுக்கோங்க. பின்வரும் எந்த அடிப்படையில் மாநிலங்களுக்கு இடையேயான சிக்கல்களை தீர்க்கும் அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் பெற்றுள்ளது. ஸோ மாநிலங்களுக்கு இடையே வரும் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் பெற்றுள்ள ஒரு 5 அதிகாரங்கள் 5 வரையறைகள் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன வரையறையை பொறுத்த வரைக்கும் இரு மாநிலங்களுக்கு இடையேயான சிக்கல்களை தீர்க்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தனக்கே உரிய நீதி வரையறையில் வரக்கூடியது தான் இதற்கு ஆன்சர் இந்த கேள்விக்கு உங்கள் கையில் இருக்க புக்கில் 10வது கேள்விக்கான ஆன்சர் ஆவண்ணா. அடுத்து 11வது கேள்வி காமனாக ஒரு கொஷினாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சொல்கிறேன். நீ குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் கீழ்கண்ட எந்த முடிவை எடுப்பாய் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் ஆவண்ணா. அதாவது
2 அவைகளில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை மறுபரிசீலனைக்கு உட்படுத்த கேட்டுக்கொள்வது அப்படின்றது தான் அதற்கான ஆன்சர். நமக்கு இதில் 7 கேள்வி இருக்குது. ஆனால் வந்து பழைய புத்தகமாக இருந்ததுன்னா பழைய வேர்ஷனில் 11 கேள்வி இருக்குது. இப்போ அதை நீக்கியிருக்காங்க. நீங்கள் எதுக்கும் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து கோடிட்ட இடத்தை பார்க்கலாம். இதுலேயும் அதே மாதிரி ஒரு சில கேள்விகள் தவறுது, அதையும் நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கோடிட்ட இடம் டேஷ் மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது. நிதி மசோதாவை குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் இல்லாமல் நம்ம நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நிதி. அடுத்தது டேஷ் நாட்டின் உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார். ஸோ பிரதமர் அவர்கள் தான். பெயரளவு தலைவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர். உண்மையான தலைவர் அப்படின்னு பார்த்தோன்னா பிரதமர் தான் வருவார். டேஷ் அலுவல் வழி மாநிலங்களவையின் தலைவர். மாநிலங்களவையுடைய தலைவராக அலுவல் வழி, அதாவது இந்த பதவியில் இருக்கிறவங்க தான் மாநிலங்களவை தலைவர் அப்படின்னு சொல்கிறது தான் அலுவல் வழி அப்படின்ற வார்த்தைக்கான பொருள். குடியரசு துணைத் தலைவர். குடியரசு துணைத் தலைவர் அந்த போஸ்ட்டில் இருக்கிற நபர் தான் வந்துட்டு அலுவல் வழி மாநிலங்களவை தலைவராக கருதப்படுகிறார். அடுத்து நாடாளுமன்ற இரு அவைகளிலும் உரையாற்றவும் கூட்டத்தொடர்களில் பங்கு கொள்ளவும் உரிமை பெற்றவர் இந்திய தலைமை வழக்கறிஞர். இந்திய தலைமை வழக்கறிஞர் புரியலன்னா நான் சொல்கிறத தெளிவாக எழுதிக்கங்க. இந்திய தலைமை வழக்கறிஞர் இவர் வந்து இந்த கூட்டங்களில் பங்கேற்கலாம். மேலும் இவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்னென்ன சலுகைகள் வழங்கப்படுதோ அந்த சலுகைகள் அனைத்துமே வழங்கப்படும். ஆனால் இவர் வந்துட்டு ஓட்டிங் நடக்கும்போது அதில் வாக்களிக்கும் உரிமை மட்டும் இவருக்கு கிடையாது. அது மட்டும்தான் இவருக்கு பொருந்தது. மற்ற எல்லாமே வந்து நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர்களுக்கு வழங்கக்கூடிய சலுகை எல்லாமே இவருக்கும் உண்டு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 65. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது என்னன்னு பார்த்தோன்னா 65. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம். இந்திய அரசியலமைப்பு இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கொஷினு நம்ம வந்து லெசன் டிஸ்கஸ் பண்ணும்போதே இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக 7வது கேள்வி தற்சமயம் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி உட்பட நீதிபதிகளின் எண்ணிக்கை. ஸோ ஒரு தலைமை நீதிபதி தான் இருக்கிறாங்க. அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தனஞ்சயன் ஒய் சந்திரசூட் அவர்கள் தான் இருக்கிறாங்க. அவரோட மொத்தம் 32 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்க. மொத்தமாக 33 நீதிபதிகள் தற்சமயம் நம்ம உச்சநீதிமன்றத்தில் பணியாற்றி வராங்க. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250 என்பது சரி. இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் என்பதும் சரி. 2வது கூற்றும் சரி. மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு 30 வயதுக்கு குறைவாக இருத்தல் கூடாது. ஸோ ஆப்ஷன் 3ம் சரி. 1ம் சரி, 2ம் சரி, 3ம் சரி. மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். தவறு. இது மட்டும்தான் தவறு. மக்களவை உறுப்பினர்கள் தான் வந்துட்டு மக்களவை உறுப்பினர்கள் தான் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ இவங்க மறைமுகமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஆப்ஷன் டி வந்து தவறு. அப்போது 1, 2, 3 இது 3ம் தான் சரி. ஸோ பாருங்கள், 1, 2, 3 சரியானவை. அடுத்தது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மற்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 62ன்னு கொடுத்துருக்காங்க. தவறு. 65. இப்போ தான் நம்ம இதில் பார்த்தோம், ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் பார்த்தோம். நடுவண் அரசின் 3வது அங்கம் நீதித்துறை என்பது சரியானது. அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகாரங்களுக்கு உட்பட்டது. மேல்முறையீட்டு அதிகாரங்களுக்கு உட்பட்டது என்பது தவறு. தனக்கே உரிய வரையறைக்கு உட்பட்டது தான் அடிப்படை உரிமை தொடர்பான வழக்குகளை உச்சநீதிமன்றத்தின் தனக்கே உரிய வரையறைகளுக்கு உட்பட்டது என்பது தான் வரணும். ஸோ 1ம் தவறு, 3ம் தவறு. உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதியில் உள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். ஸோ 2ம் சரி, 3ம் 4ம் சரி. ஸோ ஆன்சர் வந்து 2 மற்றும் 4 தான் இதற்கு சரியானது. 1ம் 3ம் தவறு. 1ம் 3ம் தவறு. அடுத்தபடியாக பார்த்தோன்னா ஒரு சில கேள்வி விட்டு போயிருக்கு, அதையும் பார்த்துடலாம். கோடிட்ட இடங்களில் வந்துட்டு நமக்கு
ஒரு கேள்வி விட்டு போயிருக்கும். அந்த கேள்வி என்னன்னு பார்த்தோன்னா, குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுறாங்க இல்லையா, ராஜ்யசபாவுக்கு அல்லது மக்களவைக்கு அப்படின்ற விதமாக யாரை வந்து அந்த இடத்துல தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸ் அப்படின்றது தான், ஆங்கிலோ இந்தியர்களை வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார் அப்படின்றது தான் அதுக்கு ஆன்சர். அந்த கேள்வி வந்து உங்கள் புத்தகத்தில் இருந்துச்சுன்னா ஆங்கிலோ இந்தியன் என்பது தான் சரியான விடை. அதே போல் வந்து இந்த கூற்று காரணம் அப்படின்றதுல இன்னும் ஒரு கேள்வி மிஸ் ஆகுது. அந்த கேள்வியை நான் வாசிக்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கூற்று பார்த்தோன்னா, ராஜ்யசபை ஒரு நிரந்தர அவை, ராஜ்யசபா வந்துட்டு ஒரு நிரந்தர அவை என்பது சரியானது. மேலும் இந்த சபையை கலைக்க முடியாது என்பதும் சரி. ஓகேங்களா. அடுத்து வந்துட்டு இந்த ராஜ்யசபை மாநிலங்களவையின் 1/3 உறுப்பினர்கள் ஒவ்வொரு 2 வருடங்களுக்கு பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வு பெறுவார்கள். அந்த காலி இடங்களுக்கு புதிய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் சரி. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா, ஆப்ஷன் இ தான் வந்து இதுக்கு ஆன்சர். அதாவது கூற்று காரணம் ரெண்டும் சரி, இதற்கு இது சரியான விளக்கம் அப்படின்னு வரும். அதுதான் வந்து ஆன்சர். உங்கள் கையில் புத்தகம் இருந்தால் அந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து இ, அதுதான் வந்து சரியான விடை. ஓகே, மிஸ் ஆன கேள்வி எல்லாமே சொல்லியிருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் உங்கள் புத்தகங்களில் சைடில் எழுதிக்கோங்க. நிறைய எக்ஸாம்ஸில் வந்துட்டு புக் பேக்கையே டேரெக்டாக கேட்குறாங்க. போன குரூப் 4லலாம் வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து புக் பேக்லேருந்து டேரெக்டாக அப்படியே வந்து கூற்று காரணம் கேள்வியே எடுத்து வச்சுருந்தாங்க. எந்த சேஞ்சஸும் பண்ணலை. அதனால் எந்த அளவுக்கு நம்ம புத்தகங்களில் உள்ளே படிக்கிறோமோ அதே அளவுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் வந்து புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ்க்கும் கொடுக்கணும். சட்டப்பிரிவு 53 குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரம். சட்டப்பிரிவு 66 துணை குடியரசுத் தலைவருடைய அலுவலகம். 63 சட்டப்பிரிவு 53 வந்து குடியரசுத் தலைவருடைய நிர்வாக அதிகாரம், 63 வந்து துணை குடியரசுத் தலைவரின் அலுவலகம். 356 நமக்கு நல்லாவே தெரியும், மாநில நெருக்கடி நிலை. 76 இந்திய தலைமை வழக்குரைஞருடைய அலுவலகம் குறித்து குறிப்பிடுகிறது. அடுத்து 352 வந்து உள்நாட்டு நெருக்கடி நிலை. ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 3 4 1 5 2 3 4 1 5 2 என்பது தான் சரியான விடை. ஓகே, நம்ம இப்போ இந்த பாடப்பகுதி ஃபுல்லாகவும் பார்த்துட்டோம். அதோடைய புக் பேக் ஆன்சர் கீயும் பார்த்துருக்கோம். இல்லாத கேள்விகளையும் சொல்லியிருக்கேன், நோட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, எல்லோரும் குரூப் 4க்கு ஸ்பீட் ரிவிஷன் பாருங்கள். தவறுதெல்லாம் எந்த புக் பேக்கையும் பார்த்துறாதீங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக சரியாக இருக்குது. ஏதாவது தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.